கற்பனை பண்ணுங்க, நீங்க இப்போ கடலுக்கு அடியில் இருக்கீங்க. தரையிலிருந்து 2200 மீட்டர் கீழே, அதாவது 3 புர்ஜ் கலீஃபாவை அடுக்கிற அளவுக்கு ஆழம். சூரிய ஒளி இங்க வர வாய்ப்பே இல்ல. இந்த ஆழத்துல வெளிச்சத்தை உணர்றது சாத்தியமில்லாத விஷயம். திரும்புற பக்கமெல்லாம் இருள் சூழ்ந்திருக்கும். நம்ம கேக்குற எந்த சத்தமும் இங்க இருக்காது. அலைகள் இல்ல, காற்றில்ல, பறவைகள் இல்ல, சோ சத்தமே இல்ல. ஆனா பிரஷர் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஒவ்வொரு சதுர அங்குலத்திலும் 200 கிலோவுக்கும் அதிகமான விசை. மனித உடம்பு அந்த அழுத்தத்தை தாங்காது. ஒரு நொடியில நசுங்கிடும். நீரோட வெப்பநிலை 1 டிகிரிக்கும் கம்மி. இந்த குளிர் நம்மள ஈஸியா கொன்னுடும். இது உயிர் வாழ்ற இடமே இல்ல, இது ஒரு டெத் ஜோன். ஆனா அங்க கடலோட அடித்தளத்துல ஒரு விரிசல் இருக்கு. அதாவது பூமியோட மேலோட்டுல ஒரு ஓப்பனிங் இருக்கு. அதிலிருந்து 400 டிகிரிக்கும் அதிகமான கொதிநீர் புகை மாதிரி வெளியே வருது. அதுல கந்தக வாயு, மீத்தேன், கனிமங்கள் இருக்கு. இந்த நச்சு வேதிப்பொருட்கள் கரும் புகை மாதிரி பரவுது. ஒரு பக்கம் உறைய வைக்கும் குளிர், இன்னொரு பக்கம் கொளுத்தும் வெப்பம். இந்த இடத்துல எந்த உயிரும் வாழ முடியாதுன்னு நாம நினைப்போம். ஆனா இயற்கை நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டது. அந்த வெந்நீர் துளைக்கு பக்கத்துல ஒரு சின்ன உயிர் அசையுது. வினோதமான, வெண்மையான, மென்மையான, பார்க்க வேற்றுலக உயிர் மாதிரி இருக்கு. அதுதான் கீவா ஹிருசுட்டா. சயின்டிஸ்ட் இத எட்டி கிராப்னு சொல்லுவாங்க. 2005ல தென் பசிபிக் கடல்ல ஈஸ்டர் ஐலாண்ட்ல இருந்து 1500 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஆழ்கடல் ஆய்வு நடந்துச்சு. சயின்டிஸ்ட் ஒரு ரிமோட் கண்ட்ரோல்டு வெஹிக்கிளை கடலுக்கு அனுப்புனாங்க. கேமரால தெரிஞ்சது இதுவரைக்கும் யாரும் பார்க்காத உயிர். அதோட கிளாஸ், அதோட பாடி அடர்த்தியான, மென்மையான, வெண்மையான முடிகளால மூடப்பட்டிருந்துச்சு. பனிப்பிரதேசத்துல இருக்கிற எட்டி மாதிரி. அதனாலதான் இதுக்கு எட்டி கிராப்னு பேர் வச்சிருக்காங்க. இது சயின்ஸுக்கு ஒரு புது கண்டுபிடிப்பு மட்டும் இல்ல, உயிர்கள் பத்தி நாம வச்சிருந்த எல்லா அசம்ஷன்ஸையும் பொய்யாக்குன ஒரு மோமெண்ட். இந்த நண்டுக்கு கண்கள் இருக்கு, ஆனா அது பார்க்காது. அதோட கண்கள்ல பிக்மெண்ட் இல்ல, ரெட்டினா ப்ராப்பரா டெவலப் ஆகல. ஏன்னா இங்க லைட்டே இல்லாத காரணத்தால கண்கள் தேவையில்லைன்னு எவல்யூஷன் டிசைட் பண்ணிடுச்சு. ஒரு ஆர்கனை யூஸ் பண்ணலனா இயற்கை அதை மெல்ல மெல்ல எரேஸ் பண்ணிடும். அதுதான் இந்த எட்டி கிராபோட கண்களுக்கு நடந்திருக்கு. ஆனா அதுக்கு பதிலா இந்த நண்டு வேற ஒரு சென்ஸை டெவலப் பண்ணிருக்கு. வைப்ரேஷன்ஸ், கெமிக்கல் சிக்னல்ஸ், வாட்டர் பிரஷர் சேஞ்சஸ் மாதிரியான சிக்னல்ஸை வச்சே அது நேவிகேட் பண்ணுது. இப்போதான் முக்கியமான விஷயத்துக்கு வர்றோம். அந்த வெண்மையான முடி அலங்காரத்துக்காக இல்ல, புரொடெக்ஷனுக்காகவும் இல்ல, வெப்பத்துக்காகவும் இல்ல. அது ஒரு வயல்வெளி, அதுவும் உயிருள்ள வயல்வெளி. அந்த முடிகள்ல வேதி ஒளிச்சேர்க்கை பண்ற நுண்ணுயிரிகள் வாழுது. இந்த நுண்ணுயிரிகள் சூரிய ஒளிய பயன்படுத்துறதில்ல, ஒளிச்சேர்க்கை பண்றதில்ல, இது வேதிச்சேர்க்கை பண்ணுது. வெந்நீர் துளையிலிருந்து வர்ற கந்தக வாயுவை காத்தோட சேர்த்து வேதி ஆற்றலை உருமாக்கும். இது உயிரின் ஒரு முற்றிலும் வேறுபட்ட இயக்க முறை. நம்ம உலகம் சூரியனை சார்ந்திருக்கு, ஆனா இங்க பூமியை சார்ந்திருக்காங்க. ஆனா எட்டி கிராப் சும்மா இந்த நுண்ணுயிரிகளை வளர விடுவதில்ல, அது தீவிரமா அதை கவனிக்குது. காரணம், இந்த நுண்ணுயிரிகள் வளர 2 விஷயங்கள் தேவை. கந்தகவாயு வெந்நீர் துளையிலிருந்து கிடைக்கும், ஆனா காற்று அந்த நீர்ல போதுமான அளவு இல்ல. அப்படின்னா நுண்ணுயிரிகள் எப்படி வளரும்? இந்த நண்டு அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கு. விஞ்ஞானிகள் எட்டி கிராப்களை கவனிக்கும் போது ஒரு வினோதமான விஷயத்தை நோட் பண்ணாங்க. வெந்நீர்ல இந்த நண்டு தன்னோட நகங்களை ஒரு பேட்டர்ன்ல அசைக்கும். மேல கீழ, மேல கீழன்னு ஒரு தாளத்துல அசைக்குது. முதல்ல விஞ்ஞானிகள் இது இணை சேரும் நடத்தையா இருக்கும்னு நினைச்சாங்க, இல்லனா எல்லைய காட்டுற சிக்னலா இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா நெருக்கமான ஆய்வுல தெரிஞ்சது இது பாசனம். இந்த அசைவு காற்று நிறைந்த நீரை அதோட முடிகளுக்கு கொண்டு வருது. வெந்நீர் துளையிலிருந்து வர்ற கந்தக வாயுவோடு அந்த காற்று ஒன்னா கலக்குது. இதன் மூலமா நுண்ணுயிரிகளுக்கு சரியான வளர்ச்சி சூழல் உருவாகுது. அதாவது இந்த நண்டு தன்னோட நகங்களை பயன்படுத்தி தன்னோட வயல்வெளிக்கு தண்ணி பாய்ச்சுது. ஒரு விவசாயி நிலத்துல கால்வாய் தோன்ற மாதிரி. 2200 மீட்டர் கீழே இது தண்ணி பாய்ச்சுது. சில நாட்கள் கழிஞ்சு அந்த பாக்டீரியல் லேயர் திக்காகும், டென்ஸ் மேட் மாதிரி. அப்புறம் இந்த நண்டு தன்னோட ஸ்பெஷலைஸ்டு மவுத் பார்ட்ஸை யூஸ் பண்ணி அந்த பிரிசில்ஸை கோம் பண்ணும், பாக்டீரியாவை கலெக்ட் பண்ணி சாப்பிடும். இதுதான் அறுவடை. கடலின் அடித்தளத்துல ஒரு நண்டு தன்னோட உடம்பிலேயே ஒரு வயல்வெளி உருவாக்கி விதைச்சு கவனிச்சு அறுவடை பண்ணுது. இத விவசாயம்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? இது மட்டுமில்ல,
இந்த எட்டி கிராப் வாழ்ற வெந்நீர் துளைகளை சுத்தி ஒரு முழு உயிரின சூழல் இருக்கு. சூரிய ஒளி இல்லாம 2 மீட்டர் நீளம் வரைக்கும் வளர்ற குழல் புழுக்கள், 80 டிகிரி வெப்பத்தை தாங்கும் பாம்பை புழுக்கள், கண்கள் இல்லாம வெப்பத்தை உணரும் ஆற்றல் மட்டும் வைத்து வழி கண்டுபிடிக்கிற இறால்கள், 8000 மீட்டர் ஆழத்துல கண்டுபிடிக்கப்பட்ட உலகின் மிகவும் ஆழமான மீன், இதுங்க எல்லாம் சூரிய ஒளி இல்லாம வேதியாற்றல் மட்டும் வைத்து ஒரு டிஃபரண்ட் வேர்ல்ட பில்ட் பண்ணிருக்கு. உயிர் வாழ சூரிய ஒளி வேணும், உயிர் வாழ நல்ல சூழல் வேணும்னு நினைச்சது தப்புன்னு இந்த கண்டுபிடிப்பு நிரூபிச்சிருச்சு. இப்போ சயின்டிஸ்ட் ஒரு சீரியஸ் கொஸ்டின் கேக்குறாங்க. ஜூபிட்டரோட மூன் யூரோப்பால, சாட்டர்னோட மூன் என்செலாடஸ்ல ஐஸுக்கு கீழே ஹிடன் ஓஷன்ஸ் இருக்கு. அந்த ஓஷன்ஸ்ல ஹைட்ரோதெர்மல் வென்ஸ் இருக்கலாம். அந்த வென்ஸ்ல எட்டி கிராப் மாதிரி லைஃப் இருக்கலாம். அப்படின்னா நம்ம சோலார் சிஸ்டம்லயே லைஃப் இருக்கலாம். அப்போ உயிர் நம்ம நினைக்கிறத விட வித்தியாசமான இடங்கள்லயும் வர முடியும்னு இந்த நண்டு நமக்கு புரிய வச்சிருச்சு. இப்படி இன்னும் அன்பிலீவபிள் கிரீச்சர்ஸ் மற்றும் இயற்கையின் மறைந்த ரகசியங்களை பத்தி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.